அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா டிஎன்டிஐபிஆர் இதில் வந்து தினம் ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்பட்ட அந்த கொஸ்டின் நம்பர் 111 120 வரைக்கும் என்னென்ன கேள்வி வந்து கேட்டிருக்காங்க, அதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 111 பாருங்க. விவசாயிகள் தங்களுடைய நிலத்தின் மண் வளத்தை அறிந்து கொள்வதற்கு தமிழ்நாடு அரசு உருவாக்கியுள்ள இணைய முகப்பினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான். சரிங்களா, தமிழ் மண் வளம் அப்படிங்கிற ஒரு பேஜ் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க பிரத்யேகமா. இது எதுக்காக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, விவசாயிகள் வந்து அதாவது தங்களுடைய தங்களுடைய நிலத்தினுடைய அந்த மண் இருக்கு இல்லைங்களா, அந்த மண்ணினுடைய தன்மை என்ன, அந்த மண்ணில் என்ன மாதிரியான ஊட்டச்சத்துலாம் இருக்கு அப்படிங்கிறத இணையதளத்தின் மூலமாகவே தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய விளைச்சலை வந்து என்ன பண்ணலாம்னா மேம்படுத்தணும் அப்படிங்கிறத நோக்கமாக கொண்டுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் மண் வளம் அப்படிங்கிற அந்த பேஜை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து இந்த தமிழ் மண் வளம் அப்படிங்கிற அந்த பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை இருக்கு இல்லைங்களா, இந்த டிபார்ட்மெண்ட்டினுடைய இந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா தமிழ் மண் வளம் அப்படிங்கிற ஒரு பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி, இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி விவசாயிகள் என்ன பண்ணலாம்னா இணையதளத்தின் வாயிலாகவே அவங்களுடைய அந்த அவங்க நிலத்தினுடைய தன்மையை வந்து தெரிஞ்சுக்கலாம். அது எப்படின்னா இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, உங்கள் மண்ணின் நிலையை அறிய அப்படின்னு ஒரு டேப் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த டேபை கிளிக் பண்ணி இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணாக்கா அந்த பேஜில் சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து பேசிக் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதாவது அந்த நிலம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது, அதாவது எந்த டிஸ்ட்ரிக்ட், என்ன பிளாக்கு, அந்த நிலத்தினுடைய சர்வே நம்பர் என்ன, அந்த நிலத்தினுடைய உரிமையாளருடைய பேர் என்ன, இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்கும். அதை கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா தெரிஞ்சுக்கலாம் அந்த நிலம் வந்து எந்த மாதிரியான தன்மை உடையது, அந்த நிலத்தினுடைய வகை என்ன, அதில் என்ன மாதிரியான ஊட்டச்சத்துலாம் வந்து இருக்கும் அந்த நிலத்தில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நிலத்துல நம்ம வந்து உரங்களை பயன்படுத்தி நம்மளுடைய சாகுபடியை வந்து பெருக்கலாம். அதாவது சாகுபடி செய்யறதுக்கு ஆகக்கூடிய அந்த செலவினத்தை குறைக்கணும் அப்படிங்கிறத நோக்கமாக கொண்டு தமிழ்நாடு அரசால வந்து கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இணையதள அந்த பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் மண் வளம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வந்து அந்த மண்ணினுடைய தன்மை, அந்த வளத்தை வந்து இணையதளத்தின் மூலமாக தெரிஞ்சிக்கக்கூடிய இந்த ஒரு வசதியை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு தான் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னோடி மாநிலமாக வந்து இந்த வசதியை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்ம இதில் கூடுதலாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, அதை தாண்டி இங்கே நம்மளுடைய இந்த அஃபிஷியல் வெப்சைட் பாருங்க, தமிழ்நாடு அரசுடைய வேளாண்மை உழவர் நலத்துறையில் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஓவராலாக சரிங்களா இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து என்ன மாதிரியான மண்ணெல்லாம் வந்து இருக்கு, அதில் எந்த மண் அதிகமான சதவீதங்கள் இருக்கு அப்படிங்கிறத வந்து இங்கே நம்மளுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தமிழ்நாடு புவியியல் சார்ந்தும் பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகக்கூடிய ஒரு டேட்டாவாக இருக்கு. ஸோ அதனால இதையும் நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய மண் பார்த்தீங்கன்னா செம்மண் தான். கிட்டத்தட்ட 40% கிட்ட இருக்கு. 39.34% மண் வந்து பார்த்தீங்கன்னா செம்மண். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழுப்பு நிற மண் 37.89% அப்படிங்கிறது இருக்கு பாருங்க. செம்மண்ணும் பழுப்பு நிற மண்ணும் கிட்டத்தட்ட ஈக்குவலா வந்து இருக்கு. சரிங்களா, அதுக்கப்புறம் 3வது இடத்துல இருக்கக்கூடியது கரிசல் மண் 16%. அப்புறம் சாம்பல் நிற மண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5%. அப்புறம் இதர வகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2% அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு வண்டல் மண் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வெறும் 0.86% அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய அந்த மண் வளங்கள் அப்படிங்கிறத வந்து இந்த நம்மளுடைய அஃபிஷியல் டேட்டாவாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த டேட்டா, ஃபேக்சுவல் டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாம்ஸில் வந்து அதாவது அந்த ஏறுவரிசை அதாவது ஆர்டரா வந்து வரிசைப்படுத்த சொல்லிலாம் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இதையும் வந்து பார்த்துக்கோங்க. சார் ரைட், ஓகே, இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 112 பாருங்க. தமிழ்நாடு அரசினுடைய 2025ஆம் ஆண்டுக்கான வைக்கம் சமூக நீதி விருதை பெற்றவர் யாரு, அது பெறுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலா கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இது பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான், தேன்மொழி சவுந்தரராஜன். சரிங்களா, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க செய்தி குறிப்பில் 2025ஆம் ஆண்டிற்கான வைக்கம் விருது அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியாவை சேர்ந்த திருமதி தேன்மொழி சவுந்தரராஜன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அரசு சார்பில் வந்து அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா, ஆக்சுவலா இந்த வைக்கம் சமூக நீதி விருது அப்படிங்கிறத எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும்,
கேரளாவில் இருக்கக்கூடிய வைக்கம் அப்படிங்கிற பகுதியில் வந்து ஒரு போராட்டம் நடந்திருக்கும். அந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்து நடத்துறதுல ஒரு முக்கிய பங்கு வகிச்சது யாரு அப்படின்னா தந்தை பெரியார் அவர்கள் தான். சரிங்களா? அதை நினைவு கூறணும் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வைக்கம் சமூக நீதி விருது அப்படிங்கிறத வந்து கொடுக்குறாங்க. குறிப்பா இந்த விருது வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது தமிழ்நாடு இல்லாம பிற மாநிலங்கள்ல, சரிங்களா, தமிழ்நாடு தவிர்த்து பிற மாநிலங்கள்ல ஒடுக்கப்பட்டவர்களுடைய நலனுக்காகவே பாடுபடக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆளுமைகள் அல்லது நிறுவனங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு விருது தான் பார்த்தீங்கன்னா இந்த வைக்கம் விருது அப்படிங்கிறது. சரிங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, அதாவது பிற மாநிலங்கள்ல ஒடுக்கப்பட்டவர்களுடைய நலனுக்காக பாடுபட்டு அந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆளுமைகள் அல்லது ஒரு தொண்டு நிறுவனங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு நபர்களுக்கோ அமைப்புகளுக்கோ கொடுக்கக்கூடிய ஒரு விருதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைக்கம் விருது அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. குறிப்பா அதை என்னைக்கு கொடுக்குறாங்கன்னா சமூக நீதி நாள். இது ரொம்ப முக்கியம். செப்டம்பர் 17, சரிங்களா, பெரியாருடைய பிறந்த நாள். தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17. அந்த தினத்தை வந்து நினைவு கூறும் விதமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த வைக்கம் விருது அப்படிங்கிற ஒரு விருதை வந்து கொடுக்குறாங்க. செப்டம்பர் 17 சமூக நீதி நாள். சரிங்களா? அதையும் ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ இந்த நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த 2025ஆம் ஆண்டிற்கான இந்த வைக்கம் விருது அப்படிங்கிறது திருமதி தேன்மொழி சவுந்தரராஜன் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இவங்களுடைய பூர்வீகம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அமெரிக்காவில் வந்து கலிபோர்னியா அப்படிங்கிற அந்த பகுதியில் வந்து வசிச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. சரிங்களா? சரி, ரைட், ஓகே. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாதியால் அந்த அதாவது ஒடுக்கப்பட்டவர்களுடைய அந்த உரிமைக்காக பிரச்சாரம் செஞ்சுட்டு வராங்க. ஸோ அதை வந்து பெருமைப்படுத்தும் விதமாக பார்த்தீங்கன்னா இந்த வைக்கம் விருது அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. 2025 வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருது, இந்த வைக்கம் விருது அப்படிங்கிறத வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் இது கூட என்னென்னலாம் கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு 5 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரொக்கம் அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? பணமாக வந்து ஒரு 5 லட்சம் கொடுப்பாங்க அந்த விருது கூட. அது மட்டும் இல்லாமல் பாராட்டு சான்றிதழ் மற்றும் வந்து பதக்கம் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இதையும் ஞாபகம் வச்சிடும். இது முக்கியமானது. ஸோ இப்போ வைக்கம் விருது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 5 லட்சம் ரொக்கம், பாராட்டு சான்றிதழ், பதக்கம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. சரிங்களா? வேற என்னன்னா 2024 இந்த விருதை யார் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா மாநிலம். சரிங்களா? கர்நாடகா மாநிலத்துல மைசூர் அப்படிங்கிற மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் வாங்கியிருப்பாரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா தேவனூர் மகாதேவா அப்படிங்கிறவர். சரிங்களா? தேவனூர் மகாதேவா அப்படிங்கிறவர் தான் 2024 வைக்கம் விருது. சரிங்களா? அந்த வைக்கம் சமூக நீதி விருது அப்படிங்கிறது 2024 கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தர் தேவனூர் மகாதேவா. இப்போ 2025 வாங்கினவங்க யாருன்னா தேன்மொழி சவுந்தரராஜன். ரெண்டுத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட், ஓகே. ரொம்ப முக்கியமானது தான். வைக்கம் சமூக நீதி விருதை பொறுத்த வரைக்கும் தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் செப்டம்பர் 17 அன்னைக்கு கொடுக்குறாங்க. அந்த தினத்துல தான் வந்து கொடுக்குறாங்க. தந்தை பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கம் அந்த போராட்டத்தில் வந்து வெற்றி பெற்றிருப்பாருங்களா, அதை நினைவு கூறும் வகையில் வந்து இந்த வைக்கம் சமூக நீதி விருது அப்படிங்கிறத வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப சொன்னதே திருப்பி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே. சரி, ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 113 பாருங்க. தமிழ்நாடு அரசு 2021ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை விவசாயிகளிடமிருந்து மொத்தம் எத்தனை மெட்ரிக் டன் நெல் வந்து கொள்முதல் செய்து சாதனை படைத்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். 1,70,45,545 மெட்ரிக் டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ல இதான் அதிகமாக இருக்கு. ஆன்சர் இதுதான். ஆனால் அட் ப்ரெசன்ட் இப்போ கரண்ட் டேட்டா வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.96 லட்சம், சரிங்களா, மெட்ரிக் டன் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி போயிடுச்சு. 1.96 லட்சம் மெட்ரிக் டன் வந்து தாண்டி போயிடுச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஏ தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 114 பாருங்க. தமிழ்நாடு அரசால் வெளிநாடுகளில் உள்ள தமிழ் ஆய்வாளர்களை ஈர்ப்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தமிழ் திறமையாளர்கள் திட்டம் அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். சரிங்களா? ஆக்சுவலாக இந்த திட்டம் எதுக்கு தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா வெளிநாடுகளில் பணிபுரியக்கூடிய அந்த தமிழ் ஆராய்ச்சியாளர்களை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வர வச்சு அந்த மாநிலத்தினுடைய ஆராய்ச்சி துறையை வந்து வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் நம்ம செயற்கை நுண்ணறிவு, காலநிலை மாற்றம், இந்த உயிரி தொழில்நுட்பம் இருக்குல்ல, இந்த மாதிரியான துறைகளில் ஆராய்ச்சியை ஊக்குவிச்சு தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா உலகளாவிய ஆராய்ச்சி மையமாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவும் பார்த்தீங்கன்னாக்கா
இந்த தமிழ் திறமையாளர்கள் திட்டம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்காங்க. ஸோ இதுக்காக தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் இந்த கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புதிய ஒரு ஆராய்ச்சி மையங்களை வந்து அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 100 கோடி அப்படிங்கிறது நிதியும் வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு வேற என்னெல்லாம் இவங்களுக்கு பண்ணுதுன்னா, சம்பளம், ஆராய்ச்சி தொடங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா மானியங்களை கொடுக்குறாங்க, விசா உதவிகள். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரியான உதவிகள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து இந்த திட்டத்துக்காக வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ அடுத்து வந்து இதுலயே பாருங்க, இந்த ஆப்ஷன் பில வந்து வேர்களை தேடி திட்டம். ஸோ இந்த திட்டம் எதுக்காக அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டு வெளிநாடுகளில் வசிச்சுட்டு இருப்பாங்கல்ல, ஸோ அவர்களுடைய சந்ததியினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய இந்த கலாச்சாரம், பாரம்பரியம், அவர்களுடைய அந்த பூர்வீகம், ஸோ இதெல்லாம் பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பண்பாட்டு திட்டம்னு சொல்லுவாங்க இது ஆக்சுவலா. சரிங்களா? ஒரு சுற்றுலா மாதிரி ஒரு பண்பாட்டு திட்டமா இருக்கக்கூடியதான் பார்த்தீங்கன்னா இந்த வேர்களை தேடி அப்படிங்கிற அந்த திட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் மின் மரபுடைமை திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு இல்லைங்களா? இந்த திட்டம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழினுடைய அந்த பழமையான அந்த ஆவணங்கள், இந்த மாதிரி நூல்கள், இந்த கல்வெட்டு இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் டிஜிட்டல் வடிவில், சரிங்களா, டிஜிட்டல் வடிவில் பாதுகாக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் மரபுடைமை திட்டம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இந்த 4வது வந்து தொல்குடியினர் புத்தாய்வு திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழங்குடியினர் அந்த பழங்குடியினர் தொடர்பான ஆய்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குவிச்சு அவர்களுடைய முன்னேற்றத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த தொல்குடியினர் புத்தாய்வு திட்டம் அப்படிங்கிறது. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ அதனால நம்ம அந்த கொஸ்டின் வந்து பார்க்கும்போது ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஜஸ்ட் ஒரு அந்த ஸ்கீம்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்கேன். ரைட், ஓகே. சரி, ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 115 பாருங்க. 2024-25 நிதியாண்டில் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அளவில் முதலிடத்தில் உள்ள தமிழ்நாட்டின் ஏற்றுமதியினுடைய மதிப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில இந்திய அளவுல முதலிடம் இருக்கக்கூடிய மாநிலம் என்னன்னு கேட்கல. முதலிடம் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். அதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான், $14.65 பில்லியன். சரிங்களா? கொடுத்துருக்காங்க பாருங்க, $14.65 பில்லியன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த மின்னணு பொருட்கள்ல 41% தமிழ்நாட்டினுடைய பங்கா வந்து இருக்குது. சரிங்களா? செகண்ட் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா கர்நாடகா, 3வது வந்து உத்தரப்பிரதேசம், 4வது மகாராஷ்டிரா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். ஸோ நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுங்க, மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அளவில் முதலிடத்துல வந்து தமிழ்நாடு. எந்த ஃபினான்ஷியல் இயர்னா 2024-25. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 116வது கொஸ்டின் பாருங்க. அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் திருமண உதவி திட்டத்தின் கீழ் பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு வழங்கப்படும் உதவி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த திட்டத்துல பாருங்க, அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் திருமண உதவி திட்டம். இந்த திட்டத்தின் கீழே பொறுத்த வரைக்கும் பயன்பெறுவதற்கு பார்த்தீங்கன்னா வயது வரம்பு, வருமான உச்ச வரம்பு, குறைந்தபட்ச கல்வி தகுதி இவ்வளவுதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாடும் வந்து கிடையாது இந்த திட்டத்துல பயன்பெறதுக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துல 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பட்டதாரி, இன்னொன்று பட்டதாரி அல்லாதவர்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து பிரிச்சிருக்காங்க. இப்போ பட்டதாரியா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு வந்து பட்டதாரி அல்லாதவர்கள் அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு 25,000 பணம் கிடைக்கும், 8 கிராம் தங்க நாணயம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் அவங்களுக்கு. அதாவது யாருக்குன்னா ஆதரவற்ற பெண்களுக்கு திருமணம் பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து எந்த ஒரு ஆதரவும் இல்லாம ஒரு ஆதரவற்ற பெண்களா இருந்து திருமணம் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல பட்டதாரி இல்லைன்னா 25,000 பணம், 8 கிராம் தங்க நாணயம் கொடுக்குறாங்க. பட்டப்படிப்பு முடிச்சிருக்காங்க பட்சத்துல 50,000 பணம், 8 கிராம் தங்கம் அப்படிங்கறது வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே பயன்பெறணும் அப்படின்னா திருமணமான 40 நாட்களுக்குள்ள என்ன பண்ணணும், இந்த திட்டத்துல வந்து விண்ணப்பிக்கணும். அப்பனா மட்டும்தான் இந்த திட்டத்துல வந்து பயனடைய முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஒண்ணுமில்ல, ஆதரவற்ற பெண்கள் திருமண உதவி திட்டம் அப்படிங்கிறது யாருடைய பேர்ல வந்து வழங்கப்படுது அப்படின்னா அன்னை தெரேசா அவர்களுடைய பேர்ல வந்து கொடுக்குறாங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, இங்க வந்து பட்டப்படிப்புன்னு கேட்டிருக்காங்களா, அப்போ ஆப்ஷன் பி தான். ரூபாய் 50,000 மற்றும் 8 கிராம் தங்க நாணயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே வந்து கொடுக்குறாங்க. ஆதரவற்ற பெண்களுக்கு திருமண நிதி உதவியா வந்து கொடுக்குறாங்க பட்டப்படிப்பு முடிச்சவர்களுக்கு. இதே பட்டப்படிப்பு முடிக்காதவர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 50,000க்கு பதில் 25,000, அதே 8 கிராம் தங்க நாணயம். சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 117வது கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாடு அரசின் டிஎன் ரைஸ் திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி தான். சரிங்களா? கிராமப்புற பெண் தொழில் முனைவோர் மேம்பாடு அப்படிங்கிறதா இதனுடைய ஆன்சரு.
ஆக்சுவலாக இந்த திட்டம் எதுக்காக தொடங்கினாங்கன்னா, அதாவது இந்த பெண் தொழில் முனைவோர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு முன்னெடுப்புகளை வந்து மேற்கொண்டு அவங்கள வந்து பொருளாதார ரீதியாக வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த டிஎன்ஆர் ரைஸ் அப்படிங்கிற இந்த திட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த வாழ்ந்து காட்டவும் அப்படிங்கிற அந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதி தான் வந்து இந்த டிஎன் ரைஸ் அப்படிங்கிற இந்த திட்டம். தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு என்ன பேருன்னா தமிழ்நாடு தொழிற்காப்பு மற்றும் புத்தொழில் உருவாக்க மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் வந்து தமிழ்நாடு இன்குபேட்டர் அண்ட் ஸ்டார்ட் அப் எனபிளர் உமன் ஸ்டார்ட் அப் கவுன்சில் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இதனுடைய டெஃபனிஷன். சரிங்களா சார்? ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நூற்றி 18வது கொஸ்டின் பாருங்க. 2024-25 நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த ஜவுளி ஏற்றுமதியில் 26.8% பங்களிப்புடன் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான், தமிழ்நாடு. ஸோ இவங்களே வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க எவ்வளோ சதவீத பங்களிப்பு அப்படின்னு சொல்லிட்டு 26.8% அப்படிங்கிறதான். சரிங்களா? இந்தியாவினுடைய மொத்த ஜவுளி ஏற்றுமதியில் தமிழ்நாடு தான் வந்து முதலிடம் போன ஃபினான்ஷியல் இயரில் 2024-25ங்கிற இந்த ஃபினான்ஷியல் இயரில். செகண்ட் பார்த்தீங்கன்னா குஜராத், தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, ஃபோர்த்து உத்தரப்பிரதேசம், ஃபிஃப்த்து தான் வந்து கர்நாடகா. சரிங்களா? ஸோ இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸாம்ஸில் வந்து கொடுத்துட்டு ஏறு வரிசையில் இறங்கு வரிசையில் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் நம்ம ஃபேக்சுவல் டேட்டா கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா தான் வந்து நம்ம அதை வந்து ஆர்டர் பண்ண முடியும். சரிங்களா? சரி, ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 119வது கொஸ்டின் பாருங்க. உயர்கல்வியில் இந்தியாவிலேயே அதிக மொத்த சேர்க்கை விகிதத்தை, அதாவது 47%, சரிங்களா, கொண்டுள்ள மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுவும் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 23 வயது பிரிவில் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபையாக கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான், தமிழ்நாடு தான். சரிங்களா? உயர்கல்வி விகிதத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலே தமிழ்நாடு தான் இதுக்கு வந்து ஆன்சர். சரிங்களா? சரி, ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 120வது கொஸ்டின் பாருங்க. பள்ளி கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி, சரிங்களா, இந்த முன்முயற்சியின் கீழ் தமிழ்நாடு அரசால் இதுவரை திரட்டப்பட்ட மொத்த நன்கொடை நிதி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் எவ்வளோ நன்கொடை வாங்கியிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. சரிங்களா? 1000 கோடி. ஆக்சுவலாக 1000 கோடிக்கு மேலேயே வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான், 1000 கோடி அப்படிங்கிறது. சரிங்களா? சார், ரைட், ஓகே. இந்த வீடியோவில் நம்ம வந்து 111லிருந்து 120 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்லாம் வந்து பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கொஸ்டின்ஸை வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து 110 கொஸ்டின் போட்டிருக்கோமா? ஸோ இந்த வீடியோவோட லிங்க் எல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ அதையும் பாருங்கள். சரிங்களா? கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.